ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாவக்காவை வச்சு தான் ஒரு ரெசிபி. பாவக்காய் பொடி. நம்ம பருப்பு பொடி, அப்புறம் தனியா பொடி, கசகசா பொடி, தேங்காய் பொடி எல்லாமே பார்க்குறோம் இல்லையா? அதே மாதிரி இன்றைக்கி பாவக்காய் பொடி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா பாவக்காய் நிறைய பேருக்கு குழந்தைங்களுக்கோ யாருக்குமே பிடிக்கல, ஆனால் பெரியவங்களுக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி நம்ம இந்த பாவக்காவை வச்சு ஒரு ரெசிபி நம்ம ஒரு பொடியை செஞ்சு காமிக்க போகிறோம். சரியா? இது நம்ம நார்மலாகவே உங்களுக்கு பாவக்காயெலாம் கொஞ்சம் சீப்பாக கிடச்சிதுன்னா மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற சீடை எல்லாம் எடுத்துகிட்டு ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது எப்போ இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப நல்ல யூஸ் ஆகும். எப்படி அப்படின்னா, பாவக்காய் இன்றைக்கி ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஹாட் வாட்டரில் ஒரு 2 minutes போட்டு தண்ணியை ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இமீடியட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். பாவக்காய் பிட்டில் பண்ணணுன்னாலும் பருப்பை வேக வச்சுட்டு இதை போட்டு நம்ம பாவக்காய் பிட்டில் பண்ணிக்கலாம். இல்லை ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி வேணுன்னா மைக்ரோவேவ் அவன் இருந்ததுன்னா லேஸாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அவனில் வச்சு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அது மேலே பெப்பர், லைட்டாக சால்ட்டு. ஏன்னா சால்ட்டு போட்டு ஊற வச்சு அதை காய வைக்காதீங்க, ஏன்னா நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் சால்ட்டை நிறைய. அதுக்கு தான் அதெல்லாம் அது நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கும் போது உங்களுக்கு நிறைய இதுக்கு யூஸ் ஆகும். இப்போ பொரியல் வேணும், எதுவுமே நம்மக்கிட்ட காய் இல்லை அப்படின்னா அதை எடுத்துகிட்டு அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஹாட் வாட்டரில் போட்டு இந்த பக்கம் நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ உங்கள் மெத்தடில், எப்படி யாருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்கும். வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிட்டு கூட அதை லாஸ்ட்டாக போட்டு ஒரு உடச்சக்கடலை பொடியை போட்டு கூட இறைக்கலாம், இல்லை வேர்க்கடலை பொடி போட்டு இறைக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் இப்போ இந்த பொடியை நம்ம செஞ்சு வச்சோம்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். குட்டி குட்டியாக நறுக்கி நல்ல துணியில் தொடச்சி எடுத்து ஃபேன் காற்றுல காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், ஹேர் ஃபாலிங்லாம் அது கண்ட்ரோல் பண்ணும். அப்புறம் ஹீமோக்ளோபின் அளவை இன்க்ரீஸ் பண்ணும். இதில் நேச்சுரலாகவே நம்மளுக்கு கிடைக்கிறது, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது சுகர் அளவை கண்ட்ரோல் பண்ணும், இதுவும் சுகர் அளவை கண்ட்ரோல் பண்ணும் கருவேப்பிலையும். ஓகேவா? அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு. இதில் நான் இப்போ கொஞ்சம் தான் போட போகிறேன். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சிறுபருப்பு நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள், ரியலி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பொடி இட்லி பொடி பண்ணும்போது கூட நீங்கள் சிறுபருப்பு போட்டு நீங்கள் பண்ணும்போது அதனோட ஃப்ளேவர் செமையாக இருக்கும். அப்போ நீங்கள் கடலைப்பருப்பெல்லாம் கம்மி பண்ணிக்கணும். அதாவது கம்மி பண்ணும்போது தான் இதனோட ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இதில் இருக்கிற அவ்வளோ சத்தும் நம்மளுக்கு கிடைக்கும். கடலைப்பருப்பை கொஞ்சமாக போட்டுக்கோங்க. பொட்டுக்கடலை நம்மக்கிட்ட இருக்கோம் இல்லையா, அந்த பொட்டுக்கடலை, கல் உப்பு, பூண்டு வேணுன்றவங்க போட்டுக்கலாம். அப்படி இல்லை நாங்கள் பூண்டு சாப்பிட மாட்டோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் புளி, காரம் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். இல்லை மிளகாய் அப்படி போட்டு வேணுனாலும் வெறும் கார மிளகாய் அப்படி இருக்குது இல்லையா, அந்த மிளகாய் அப்படியே போட்டு அரைக்கும் போது நீங்கள் போட்டுக்கலாம். இதில் தேங்காய் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயும் ஆட் பண்ணும்போது அதனோட மருத்துவ குணமே இதுக்கு கம்மியாயிடும். ஸோ தேங்காவை அவாய்ட் பண்ணிவிட்டா வேணும்னா நீங்கள் தேங்காவை சேர்த்துக்கோங்க. கொப்பரையாக இருந்தாலும் சரி, ஆர்டினரி தேங்காவாக இருந்தாலும் சரி. ஆர்டினரி தேங்காவாக இருந்தால் லேசாக வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு பாவக்காவை லைட்டாக ஆயில் வேண்டாம், அப்படியே கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம நல்ல முறுமுறுன்னு ஆற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஆயிலே கிடையாது. அதே மாதிரி கருவேப்பிலையும் நம்ம அந்த மாதிரி தான் எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் அன்றைக்கி சொன்ன மாதிரியே தான் இதுவும். புளியும் நீங்கள் நல்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட்டாக நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சிறுபருப்பு, பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் உப்பையும் நீங்கள் ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா ரியலியாக அதுக்கு உண்டான ஒரு மருத்துவ குணம் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். அது நிறைய பேர் நம்ம அப்படியே போட்டுடுறோம் இல்லையா, ஆனால் நீங்கள் வறுத்து போட்டு பாருங்கள், அதனோட டேஸ்ட், பொடியோட டேஸ்ட்டே என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா எங்கள் அம்மா இந்த மாதிரி பொடியெல்லாம் செய்யும் போது நான் பார்த்துருக்கேன். இந்த கல் உப்பை போட்டு கடாயிலே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் செஞ்சு பாருங்கள், டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும், நான் சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துன்னு வந்துடலாம். இதையும் நான் ஃப்ரை பண்ண போகிறேன்.
அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஆயில் விடாமல் தான், இதுவும் ஆயில் விடாமல் பண்ண போகிறேன். இது 2 ட்ராப் ஆயில் விட்டுட்டு இதெல்லாம் லாஸ்ட்டாக வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த புளியை வெறும் கடாயில் போட்டு பிரட்டி எடுக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போது ஸ்டவ்வு பற்ற வச்சாச்சு, கடாய் போட்டாச்சு. கடாய் ஆல்ரெடி ஹீட்டாக இருக்குது. அதனால் இந்த பாவக்காய் இருக்கு இல்லையா, பாவக்காவை நல்ல முறுமுறுன்னு ஆற மாதிரி நம்ம ட்ரையாக ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொடி இருந்ததுன்னா மார்னிங், நான் எப்போவுமே சொல்லுவேன், மார்னிங் வந்து ஒரு பொடி சாதம் சாப்பிடும்போது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. ஜீரகப்பொடி, கசகசா பொடி, எள்ளு பொடி, பருப்பு பொடி, இந்த மாதிரி பருப்புலேயே பொடியிலேயே நிறைய வகை இருக்குது. தனியா பொடி, இந்த மாதிரி நல்லா இதில் இருக்கிற வாட்டர் எல்லாமே எவாப்ரேட் ஆகிடும். அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், இந்த சம்மர் சீசனில் இதை நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. எந்த சீசனில் வேணாலும் அது வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஏன் நம்ம வந்து பூண்டோ இல்லை பெருங்காயமோ சேர்க்கணும் அப்படின்னா, இந்த பாவக்காய்க்கு வந்து வாயு தொல்லை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். சரியா? அதை கம்மி பண்ணுறதுக்கு தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய இதில் பருப்பு இல்லாமல் போடுறோம். அந்த பருப்பு போடும்போது நம்மளுக்கு வந்து வாயு தொல்லை அதிகமாகும். அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் பூண்டோ இல்லைன்னா பெருங்காயமோ நம்ம போடுறோம். இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். அதே மாதிரி கருவேப்பிலையும் ஃப்ரை பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன். கருவேப்பிலை இதோ போட்டிருக்கேன். போட்டு இது ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் வந்தீங்கன்னா பாவக்காவும் புளியும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டேன், ஆறட்டும். இந்த பக்கம் கருவேப்பிலை கூட நிறைய சீசனில் கிடைக்கும்போது நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு வேஷ்டி துணியிலையோ இல்லை ஒரு புடவை காட்டன் துணியிலையோ நல்லா வெயிலில் காய வச்சுட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்ம கருவேப்பிலை பொடி பண்ணுறதுக்கு, சாம்பாரில் அப்படியே பொடி பண்ணியே நம்ம வச்சுருக்கும் போது சாம்பாரில் போடுறதுக்கு, ரசம், கருவேப்பிலை பொடி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். இந்த மாதிரி பொடியெல்லாம் பண்ணும்போது நம்ம அடிஷ்னலாக இதெல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இதையும் நம்ம தனியாக எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் தான் ஆயில் விட்டு நம்ம பண்ண போகிறோம். இதை பாருங்கள், எண்ணெய் விட்டுருக்கேன், கம்மியாக தான் விடணும். அது பாருங்கள், கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் இது வறுபடுறதுக்கு லேட் ஆகும் அப்படின்றதால கொஞ்சமாக கடலைப்பருப்பு நான் எடுத்துருக்கேனே தவிர அதில் பாதி தான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு பாவக்காயோட மருத்துவ குணம் நம்மளுக்கு கிடைக்கணும். அதால் இதெல்லாம் நம்ம கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதோடையே சேர்த்து உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக போகிறோம். இந்த பாருங்கள், எடுத்து வச்சுட்டேன். இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணிப்போம். அதுக்கப்புறம் சிறுபருப்பை நம்ம போட்டுப்போம். ஏன்னா அதுக்கு வந்து டைம் அவ்வளோ ஆகாது, சீக்கிரமாக வறுபட்டுரும். அதால் அது கொஞ்சம் சீக்கிரம் ஆகிறதால இது கொஞ்சம் லேட் ஆகும். ஃபஸ்ட்டு இதை நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த பருப்பை எடுத்து வச்சிட்டோம் பாருங்கள், கடலை பருப்பும் உளுத்தம் பருப்பும். அடுத்ததாக நம்ம காஞ்ச மிளகாவும் பூண்டையும் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு காரம் போட்டுக்கோங்க. உப்பு எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கோங்க. நான் போட்டது கம்மியாக தான் போடுறேன். உங்கள் ஃப்ளேவருக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதையும் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிட போகிறேன். ஏன்னா இந்த ஹீட்டை இதுக்கு போகிறோம். சிறுபருப்பு இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கோஸ் மல்லி அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். அதெல்லாம் வந்து நம்ம பச்சையாக தானே இந்த சிறுபருப்புலாம் நம்ம சாப்பிடுவோம், கேரட்லாம் போட்டு. அதனால் இதுக்கு வந்து அவ்வளோ வந்து ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதில் இந்த சூடுலேயே வந்து இது நல்லா ஃப்ரை ஆகிடும். இது ஏற்கனவே பொட்டுக்கடலை ஆல்ரெடி நம்மளுக்கு வந்தது வறுத்தது தான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பொட்டுக்கடலை இருக்கு இல்லையா, அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது உடச்சக்கடலை, வேர்க்கடலை வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது நம்மளோட சாய்ஸ் தான், எதுவுமே நம்ம போடுறது தான். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் கம்மியாக தான் போட போகிறேன். கல் உப்பு போடணும்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் கம்மியாக தான். உப்பு கம்மியாக சாப்பிட்றதால உப்பு கம்மியாக போட்டு இந்த பாருங்கள். இப்போது சொல்லவும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இந்த எடுத்து வச்ச உப்புலேயே நான் எடுத்து
எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான். இதெல்லாம் வறுத்து நம்ம பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துட்டு காமிக்கிறேன். இப்போது எல்லாம் பருப்பெல்லாம் ஆறி போயாச்சு. பருப்பு, கருவேப்பிலை எல்லா பருப்பையும் ஃபஸ்ட்டு நம்ம பொடி பண்ணிக்கணும். கடைசியாக தான் நம்ம எடுத்து வச்சுக்க பாவக்காவை போட்டு நம்ம பொடி பண்ண போகிறோம். சரியா? வாங்க ஃபஸ்ட்டு இதை பொடி பண்ணி எடுத்துன்னு வந்து. இப்போ இதை பாருங்கள், அரைச்சி எடுத்துருக்கேன். கொஞ்சம் பருப்பாக இருக்குது. இன்னும் ஒரு சுற்று நம்ம போட்டு எடுத்துடலாம். இதில் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன், கலர் கோசம். வேணும்னா இது எல்லாமே உங்களோட ஆப்ஷன் தான். இப்போ இதையும் போட்டு ஒரு அரைச்சி எடுத்துன்னு வந்துடும். இப்போ கடைசியாக இந்த பாவக்காய் புளி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ இதை லாஸ்ட்டாக நம்ம போட்டு அரைக்க போகிறோம். அரைச்சாச்சு. பாவக்காய் பொடி தயார். இதை கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வேணாலும் ஃப்ரிட்ஜிலேயே ஸ்டோர் பண்ணி வைங்க. ரொம்ப நாளைக்கு இருக்கும். இது இட்லி, தோசை அந்த மாதிரி இதுக்கும் சாப்பிட்லாம். இல்லை மார்னிங் ஒரு சாதம் சாப்பிட்றதுக்கு முன்னால் இந்த சாதம் சாப்பிட்டுட்டு மீதி எல்லா சாதமும் சாப்பிடுங்க. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது, எந்த ஒரு டிசீஸுமே நம்மளுக்கு வராது. இது வந்து இதில் எல்லா மருத்துவ குணங்கள், பாவக்காய் இருக்குது, கருவேப்பிலை இருக்குது, பூண்டு இருக்குது, பருப்பு எல்லாமே இருக்குது. ஸோ இந்த பொடியை டெய்லி சாப்பிட்றதுக்கு முன்னால் சின்னதாக இந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாத்தில் போட்டு நெய்யை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இது வரைக்கும் நம்மளோட சேனல் பத்மாஸ் ஆல் இன் ஆல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் அடுத்து வருதெல்லாம் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸோடு நான் உங்களை மீட் பண்ண போகிறேன். யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க. நிறைய விதமான வெரைட்டிஸ் ஃபுட்டை நீங்கள் வந்து பார்க்கலாம். நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரியா? இதை பாருங்கள், எவ்வளோ நல்லா எடுத்து பார்த்திங்களா? செம்மையாக இருக்குது. இது குழந்தைங்க கூட சாப்பிடும். மார்னிங் ஒரு பிடி இவ்வளோன்னு எடுத்து குழந்தைங்களுக்கு பிசைஞ்சு வாயில் ஊட்டி விட்டுருங்க. எந்த ஒரு டிசீஸுமே வராது. எல்லா நோய்களையும் தீர்க்கும் ஒரே பொடி பாவக்காய் பொடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எல்லாரையும் அசத்துங்க. பாய், டேக் கேர்.